ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு டே 43க்கான ஒரு 10 கொஸ்டின் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நான் கொஸ்டின் சொல்றேன், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என அழைக்கக்கூடிய சட்டப்பிரிவு எது? அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ள பகுதி எது? இந்தியாவில் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த நாள் எது? பசுமை புரட்சி முதலில் அறிமுகமான பயிர் எது? இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தி எது? சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் என்ன? இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எப்போ? இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்றதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சர் வந்து இப்ப கொடுக்குறேன். ஓகே பாருங்க, இந்தியாவின் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டா 25. என்ன சார் 25 அப்படின்னா நம்முடைய கங்கை தான். இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது அப்படி? கங்கை. எவ்வளவு கிலோமீட்டர் பாயுது? 25. அடுத்து தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு அப்படின்னா கோதாவரி. 1400 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகேவா? கோதாவரி. இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என அழைக்கக்கூடிய பகுதி வந்து, அதாவது ஆர்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா 32. யார் சொன்னா அப்படின்னு கேட்டா டாக்டர் BR சொல்லியிருப்பாரு, அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ள பகுதி. ஓகேவா? அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ள பகுதி எது? பகுதி 3. இது என்னன்னு சொல்லுவாங்க? இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த நாள் எதுங்க? இந்தியாவில் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த நாள் வந்து 2017 ஜூலை 1. சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2016 101வது சட்ட திருத்தம். ஓகே, இதுல நம்ம நிறைய பார்த்துட்டோம். என்னென்ன ஆர்டிக்கல் இதுல கொண்டு வந்திருப்பாங்க? 246 ஏ, 269 ஏ, 279 ஏ, இந்த ஆர்டிக்கல் எல்லாமே இதுல கொண்டு வரப்பட்டிருக்கும். பசுமை புரட்சியில முதல்ல அறிமுகமான பயிர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமை. எந்த பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமை. அடுத்து பாருங்க, இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக் நீர் சந்தி. சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 1978. எங்க எடுத்துட்டு போய் வச்சிருப்பாங்க? 300A உள்ள சாதாரண உரிமையா கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்டது 1949 ஜனவரி 1. இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். அப்ப இமயமலை இல்லையா சார் அப்படின்னு கேட்கலாம். இமயமலை கிடையாது. இமயமலை வந்து பாத்தீங்கன்னா மிக இளமையான மடிப்பு மலை. மிக இளமையான, இந்த இடத்துல இளமையானன்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? இமயமலைய சொல்லணும். ஓகேவா? இளமையான மடிப்பு மலைனா இமயமலை. மிக பழமையான மடிப்பு மலை அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர். ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே பாருங்க, இந்தியாவின் மிக நீளமான நதி எது அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை. தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான நதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதாவரி. எந்த ஆர்டிக்கல் வந்து அம்பேத்கரால் இதயம் ஆன்மா சொல்லப்பட்டதுன்னா ஆர்டிக்கல் 32. பகுதி 3 அடிப்படை உரிமை மகாசாசனம். ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது 2017 ஜூலை 1. பசுமை புரட்சியால கொண்டு வரப்பட்ட முதல் பயிர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமை. வீரியமிக்க கோதுமை வகையான அந்த விதைகள், நெல் எல்லாமே கொண்டு வந்தாலும் சோளம் இருந்தாலும் கோதுமை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தி பாக் நீர் சந்தி. சொத்துரிமை தொடர்பான சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 1978. ரிசர்வ் வங்கி எப்ப நாட்டுடைமை ஆக்குனாங்கன்னு கேட்டா 1949 ஜனவரி 1. ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா ஆரவல்லி. இளமையானதுன்னு கேட்டா நீங்க இமயமலையை சொல்லணும். அப்ப இன்னைக்கான நம்ம 10 கொஸ்டின் பார்த்திருப்போம். ரொம்ப முக்கியமான 10 கொஸ்டின்ஸ்.
டே 43 கிட்டத்தட்ட 430 கொஸ்டின் கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம்.